சம்பாதிச்சவன உன் பணத்தை எத்தனை வருஷமானாலும் திருப்பி கொடுத்துருவேன். வருஷமா? ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் பேமெண்ட் எப்போ வரும் அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் வந்து இனிமேல் செருப்பால் அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவம்பர் மாதம் 2024 எஸ்பிஓவில் வந்துட்டு ஒரு ரீஃபண்ட் ஃபார்ம் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்தாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 டேஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு அமௌண்ட்டு க்ரெடிட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபார்மு இப்போ மார்ச் மாதம் ஆகியுமே வந்து அதற்கான அமௌண்ட் வந்து இன்னும் வரலை. அதற்கு வந்து அவங்க நோட்டீஸ் போர்டில் என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் ஃபார்மை வந்து சரியாக ஃபில் பண்ணலை, அதனால் நாங்கள் வந்து எல்லா ஃபார்மையும் கேன்சல் பண்ணுறோம், மறுபடியும் நாங்கள் ஒரு ஃபார்ம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ஃபார்ம்லையாவது டேட்டை கம்மியாக போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மில் வந்து 60 வேலை நாட்கள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 60 வேலை நாட்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 மாதம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறது தான் முழுக்க உண்மை. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 15 நாள் இல்லை 20 ஒர்க்கிங் டேஸுக்குள்ளே வந்துரும்னு சொன்ன ஒரு விஷயமே வந்து 3 மாதம் ஆகி வரல அப்படின்ற பட்சத்தில் இவங்க 3 மாதம்னு சொன்ன விஷயம் எப்போ வரும் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்க ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது ஜாப்புல திருநா எனக்கு நானே வச்சுக்கிட்டு இதுவும் கடந்து போகும் அப்படின்னு புதுசாக ஒரு ஃபார்மு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு டவுன்லைனர் கிட்டலாம் சொல்லும்போது அவங்க கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உன்னையெல்லாம் எவனா இருந்தாலும் திருத்த முடியாது. இந்த புது ஃபார்மை எத்தனை நாளைக்குள்ளே ஃபில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய 7 நாட்களுக்குள்ளே இந்த ஃபார்மை வந்து நம்ம ஃபில் பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்துருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய 20 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நல்லா படித்து பார்த்துட்டு பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்புன்னு சொல்லுவாங்கள்ல, இது வரைக்கும் நம்ம யாருமே கண்ணால் பார்த்ததில்லைல, இப்போ பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் இவங்க கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த ரீஃபண்ட் ஃபார்மை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் தெரியாமலாம் பண்ணல, நீங்கள் தெரிஞ்சுதான் பண்ணுறீங்க. யாரெல்லாம் ரீஃபண்ட் அப்ளை பண்ணிங்களோ அவங்கெல்லாம் உங்களோட லாகின் பேஜுக்குள்ளே போய்க்கோங்க. லாகின் பேஜில் போயிட்டு உங்களோட 4th ஆப்ஷனாக இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ரீஃபண்ட் அக்ரிமெண்ட்டுன்னு, இதை வந்து டச் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில், உங்களோட பேர், உங்களோட ஸ்டாஃப் ஐடி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இங்கே ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் கீழே அப்டேட் யுவர் பேங்க் டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அந்த ஆப்ஷனை டச் பண்ணி உங்களோட பேங்க் டீட்டெயிலை அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ ரீஃபண்ட் அக்ரிமெண்ட்டில் இங்கே இருக்கக்கூடிய இந்த 20 பாயிண்ட்டையுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக டிக் பண்ணியிருக்கணும். டிக் பண்ணதுக்கப்புறம் தான் இங்கே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா அங்கே வந்து சப்மிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் டச் பண்ணணும். பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ரீஃபண்ட் ஃபார்ம் வந்து அப்ளை ஆகிடும். இந்த ரீஃபண்ட் அக்ரிமெண்ட்டில் வந்துட்டு கொடுத்துருக்கக்கூடிய இந்த 20 பாயிண்ட்டோட கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன், இதில் என்னெல்லாம் நமக்கு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க, கம்பெனிக்கு எதெல்லாம் சாதகமாக இருக்குது, நமக்கு எதெல்லாம் பாதகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை அடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவை இதற்கப்புறம் வரக்கூடிய அடுத்த கொஞ்சம் நேரத்துக்கு முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இந்த அக்ரிமெண்ட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக இங்கிலீஷில் இருக்குது. நான் இங்கே வந்து உங்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். இப்போ அடுத்ததான் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். பயந்துட்டேன்னு ஒத்துக்குப்பா. ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் அப்படி என்ன தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு பாக்ஸை டிக் பண்ணிடுங்க. அண்டு செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓவில் வந்துட்டு நீங்கள் ஒரு அடிப்படை உறுப்பினர் பதவியை வந்து எப்போ இழப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே உங்களுக்கு எஸ்பிஓவில் வந்துட்டு உங்களோட ஒர்க்கிங் வாலெட் அமௌண்ட்டும் உங்களோட ரீஃபண்ட் அமௌண்ட்டும் உங்களுக்கு எப்போ க்ரெடிட் ஆகுதோ அப்போ நீங்கள் வந்து அந்த அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா விலகிடுவீங்க. சரிங்களா? ஸோ அந்த அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நீங்கள் விலகினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, எஸ்பிஓ பற்றி எந்த ஒரு இடத்துலையும் தவறான விஷயங்கள், ஆதாரமற்ற விஷயங்களை வந்து நீங்கள் பரப்பக்கூடாது. எந்த ஒரு ஊடகங்களையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா எஸ்பிஓ பற்றி ஒரு நெகட்டிவ் விஷயத்தை வந்து நீங்கள் பரப்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இதில் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓவில் வந்துட்டு உங்களுக்கு அந்த ரீஃபண்ட் அமௌண்ட்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 18% வந்து ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு வந்து கழிச்சிட்டு தான் உங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இஃப் இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் வந்து டிடிஎஸ் பிடிக்கிறதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட அமௌண்ட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிடிஎஸை வந்து கழிச்சிட்டு, அதாவது எந்த
பேனுக்கு வந்து கழிப்பாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பேன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கீங்களோ உங்களோட ப்ரொஃபைலில், அந்த பேனுக்கு வந்துட்டு டிடிஎஸ் கழிச்சது போக பாக்கி இருக்கிற அமௌண்ட்டு தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களோட அமௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீஃபண்ட் அமௌண்ட்டு எப்பப்பா வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 30லேருந்து 60 வேலை நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 3 மந்த்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு மேக்ஸிமம் வந்து 30 டேஸ் 20 டேஸ் தான் ஒர்க்கிங் டேஸு. ஸோ அப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து இது இன்னும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஒரு 3 மந்த்ஸ் 3 to 4 மந்த்ஸ் வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா மிடிலே வந்து நிறைய லீவ்ஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா? ஸோ கவர்மெண்ட் ஹாலிடேஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 4 மந்த்ஸ் கூட ஆகலாம் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அமௌண்ட் இருக்குது இல்லைங்களா? இப்போ நீங்கள் வந்து எஸ்பிஓவில் வந்து ஒரு பேசிக் ஐடியா இருக்கலாம், இல்லை ப்ரீமியம் ஐடியா இருக்கலாம். ஸோ இப்போ பேசிக் ஐடியா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து 3500 ரூபாய்க்கு வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்டே கிடைக்காது. அதே மாதிரி ப்ரீமியம் ஐடியில் வந்துட்டு 8500 ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ரீஃபண்டு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்பிஓவில் வந்து நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணி க்ளவுட் ஸ்டோரேஜ்னு ஒன்று வாங்கினீங்கல்ல, அதுக்கு முழுக்க நான் தான் பொறுப்பு. இதை பற்றி நான் எங்கேயும் வந்து விதண்டாவாதம் பண்ண மாட்டேன். அதே மாதிரி எஸ்பிஓட மெம்பர்ஸ் வந்து நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். எனக்கு இருக்கக்கூடிய பர்சனல் சந்தேகங்கள் எல்லாத்தையும் நான் எஸ்பிஓ போர்ட்டலில் தான் கேட்பேன். அதே மாதிரி எஸ்பிஓ போர்ட்டலில் எஸ்பிஓ கேரில் தான் என்னோடய சந்தேகங்களை நான் கேட்பேன். அதே மாதிரி வந்துட்டு எஸ்பிஓ போர்ட்டலில் கொடுத்துருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நான் ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு வந்து அமௌண்ட்டு கிரெடிட் ஆகி அடுத்த ஒரு 5 டேஸ்க்குள்ளே நான் வந்து என்னோடய பேமெண்ட் ப்ரூஃப் வந்து நாங்கள் அப்லோடு பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இங்கே நிறைய இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்பிஓவோட அந்த உங்களோட நீங்கள் லாகின் பண்ண உடனே உங்களுக்கு அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிடுச்சுன்னா ஒரு இமேஜ் ஷோ ஆகும். அதுக்கு நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஓவராலாக ஹைலைட்டாக இந்த எஸ்பிஓ வந்து கொடுத்துருக்கக்கூடிய இந்த 20 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 20 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து அப்ளை ஆகிடும். ஸோ இந்த ரீஃபண்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இது எப்போ ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபார்ம் வந்து வரக்கூடிய இன்னும் 7 நாளுக்குள்ளே நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிடுங்க. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ண டேட்லேருந்து ஒரு 3 to 4 டேஸ் ஆகும் இதை அப்ரூவல் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்பிஓ போர்ட்டலில் எஸ்பிஓக்கு க்ளவுடு ஸ்டோரேஜுக்கு நான் கட்டின பணம் நானே பொறுப்பு, இது வந்து நான் யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடைமுறைக்கு இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி சோஷியல் மீடியா மூலியமாக ஆட்கள் எடுத்தவங்க ரெஃபர் பண்ணவங்க அப்படின்றது வந்து ரொம்ப கம்மி தான் எஸ்பிஓவில், சரிங்களா? ஸோ இப்போ நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் இருக்கவங்கள தான் வந்து கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக அவங்க எல்லாம் வந்து பர்சனலாக வந்து அவங்கள வந்து கேட்குறதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வைக்கவே வேண்டாம். எஸ்பிஓக்கு நான் வைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் இவ்வளோ தூரம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனே வைக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் அமௌண்ட்டை கொடுத்துட்டா எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போகிறாங்க. உங்களை பற்றின தவறான கருத்துக்கள் பரப்பணும், உங்கள் கம்பெனியை வந்து கங்கணம் கட்டிட்டு ஏதாவது ஒரு விஷயம் நாங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இங்கே யாருக்கும் எந்த தாட்டும் கிடையாது அப்படிங்கிறது தான் முழுக்க உண்மை. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கான்ட்ராக்ட், அதாவது இந்த எஸ்பிஓவில் நம்மளோட கான்ட்ராக்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நமக்கு பணமெல்லாம் வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் நமக்கும் எஸ்பிஓக்கும் எந்த கான்ட்ராக்டும் கிடையாது, எல்லாமே க்ளோஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியும், இந்த ரீஃபண்ட் அப்ளை பண்ணி இப்போ நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு வரீங்களா, இதில் வந்து ஒரு கண்டிஷன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மறுபடியும் நீங்கள் எஸ்பிஓவில் வந்துட்டு இதே ஃபோன் நம்பர், இதே ஜிமெயில் ஐடி, இந்த இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா எஸ்பிஓவில் வந்து புதுசாக ஃப்யூச்சரில் வந்து உறுப்பினராக இணைய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு என்னோடய பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்க ஆல்ரெடி நிறைய பேர் வந்து விட்டா போதுண்டா சாமி அப்படின்ற கண்டிஷனில் தான் இருக்காங்க. ஸோ இவங்க மறுபடியும் பணம் கட்டி உள்ளே வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க் தான். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த வியூவர்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் 20 பாயிண்டில் ஓவராலாக இந்த விஷயங்கள் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அண்டு எனக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னா, திருப்பி ஒரு 3 மந்த்ஸ் டைம் இழுக்குமோ அப்படின்ற ஒரு பெரிய டவுட் இருக்குது எனக்கு.
அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பேசிக் ஐடியில் 3500 ஏர்ன் பண்ணவங்க, அப்புறம் வந்து ப்ரீமியம் ஐடி 8500 ஏர்ன் பண்ணவங்கன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது இல்லைங்களா. ஏன்னா இப்போ இவங்க ஏர்ன் பண்ணது அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு 2023 ஒர்க் பண்ண அமௌண்ட்டு தான், கரெக்டுங்களா. ஸோ இவங்க வந்து 2023 வந்து இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொண்டு வர்றாங்க. பிளான் கொண்டு வந்த டைம்லேயே இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நிறைய பேர் உள்ளே வந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இதெல்லாம் வந்து ஒரு வருஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீ ஜாயினிங் கொடுக்குறேன், அது இது எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, பிடிஓ போஸ்டிங் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்து எல்லாருக்குமே எல்லாரோட பணத்தை ரிட்டர்ன் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வைக்கிறது அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ஃபேர். அது வந்து ஜென்யூனிட்டி கிடையாது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அதே மாதிரி ஃப்யூச்சரில் நியூ ஜாயினிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது அதுக்கான ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஒரு 2023 இருந்து எஸ்பியூவில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேருக்கு வந்து தெரியும், அவங்க மனசாட்சிக்கு தெரியும் என்னென்னா நிறைய பிளான்ஸ் உள்ள சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது, நிறைய கண்டிஷன் சொன்னாங்க, இப்போ அது எதுவுமே இல்லை, நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ ஃப்யூச்சரில் வந்து இதே மாதிரி சேஞ்சஸ் வந்துகிட்டே இருந்தது அப்படின்னா நியூ ஜாயினிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க்கு தான். சரி, இவங்களுக்கு புத்தி சொல்கிற அளவுக்குலாம் நம்ம ஒன்றும் பெரிய ஆள் இல்லைப்பா, அவங்களே பெரிய பெரிய ஆட்களை வச்சுருக்காங்க, ஸோ அவங்களே வந்து இன்னும் பெஸ்ட்டாக ஐடியா கொடுப்பாங்க. இப்போ ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ஸோ அதே மாதிரி இன்னும் ஃப்யூச்சர்லையும் வந்து இந்த பிளான்ஸ் எல்லாம் மாற்றுறதுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஸோ அவங்க பார்த்துக்கட்டும், நம்ம வேலையை பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோவில் இது மாதிரி சூப்பரான அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.